ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம கான் வாங்கியிருக்கோம். கான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோன்றதையும் பார்க்க போகிறோம். எப்படி அவிக்கிறதையும் பார்க்க போகிறோம். எப்படி சாப்பிட்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் எதிர் வீட்டில் இருக்கவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பறித்தாங்க. பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு சாம்பார் தான் வைக்கலாமான்னு பார்க்குறேன். சாம்பார் வச்சாலும் பார்த்திங்கன்னாவே சாம்பார் குழஞ்சிடும் பார்க்குறேன். என்ன பண்ணுறது தெரில, யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் முருங்கை இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வேணால் கொஞ்சம் பெருசாக தரமா அப்படின்னாங்க. இப்போதைக்கு எனக்கு கூட்டிகிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ முருங்கை கொடுத்துருக்காங்க. முருங்கைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கான் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் முருங்கை பிடிக்கும்னு சொன்னாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடையில் என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. முருங்கைக்காய் எத்தனை இருக்குன்னு தெரியல, இப்போ கொடுத்துருக்காங்க. என் முருங்கைக்காய் சீசன் வந்துருச்சுல, அதனால் பார்த்திங்கன்னா அது அடிக்கடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து கானு. இது வந்து இது 50 ரூபா சொன்னாங்க. 4 கானு 50 ரூபாவான். வாங்கலாம், அந்த அளவாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டாண்ட ஒன்றே 30 ரூபா சொல்லுவாங்க. அவிச்சது பார்த்திங்கன்னா ஒன்றே 30 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வந்து 4 இருக்குது பாருங்கள். அது பெருசு பெருசாக இருக்குது. நான் அம்பத்தூர் போயிருந்தேன், அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். நான் இதை அம்பத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் 50 ரூபா வாங்கிட்டு வந்தேன். 4 வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது கான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். உடம்பு ரொம்ப சத்து. அது மட்டும் இல்லாமல் கான் உங்கள் வீட்லேயும் நீங்கள் குழந்தைங்க இருந்தாலும் நீங்களும் வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அதில் நிறைய இது இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கான். பாருங்கள், நான் வந்து உரிச்சு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாவே நல்லாவே இருந்துச்சு உள்ளே. நான் கூட ஃபஸ்ட் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஓப்பன் பண்ணது அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லாவே பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. அந்த சோளம், அந்த இது என்ன சொல்கிறது, அந்த உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அந்த சோளம் நல்லாவே பல் மாதிரி நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது நான் மத்தியானம் எடுத்த வீடியோ தான். ஆனால் மத்தியானம் இதுவும் நான் உச்சி மட்டும் வச்சுட்டேன். நான் அவிச்சது பார்த்திங்கன்னா நான் இப்போ ஈவினிங் இதெல்லாம் நான் அவிச்சேன். ஈவினிங் டைமில் அவிச்சேன். அதெல்லாம் சரி அவிச்சிட்டு இது சேர்த்து மொத்தமாக ஒரு வீடியோவை போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு இது மட்டும் போடுறதா ஐடியாவில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி செஞ்சே போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சதுமே சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது உரிச்சு ரெண்டு உரிச்சிட்டேன். நம்ம வந்து மீடியம் உரிச்சிட்டு நம்ம அவிச்சிடலாம். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே போடுறதில்லை. நம்ம உப்பு மட்டும் போட்டால் போதும். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சாவே போதும். கரெக்டான பக்கத்துக்கு அது வெந்து வந்துடும். நம்ம 2 விசில் வச்சா மட்டுமே போதும். அதுக்கு அதிகமாக விசிலாம் வைக்க தேவையில்லை. தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிக்குங்க. எனக்கு தெரியும் சார், அதுக்கு தெரியாதவங்களும் நான் சொல்கிறேன். புதுசாக வாங்குறவங்க இன்னும் மேரேஜ் பண்ணவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் சொன்னேன். நம்ம பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். உப்பு லைட்டாக போட்டுட்டு அவிச்சு 2 விசில் வச்சாவே போதும். அது நல்லா அழகாக வெந்து வந்துடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்துருச்சு. சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம பிளேட் வச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப சூடாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வச்சிடலாம். அடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம எப்படி சாப்பிட்றதுன்றது பார்க்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க. சில பேர் சும்மாவே சாப்பிடுவாங்க, உப்பு முட்டையோட மட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, பெப்பரையும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் தடவி சாப்பிடுவாங்க. ஏன்னா ஒருத்தத்துக்கும் ஒரு விதமான டேஸ்ட்டு, ஒருத்தத்துக்கும் ஒரு விதமாக சாப்பிடுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூளும் உப்பும் தடவி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடுவோம். 2 விதமாகவும் சாப்பிடுவோம். 2 விதமாக பசங்களுக்கு பிடிக்கும். இப்போ என்னோடய பாப்பா தான் பண்ணிகிட்ருக்கா, சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். அவளை தான் மாத்திரை போட்டுக்கிறேன், அவளே உப்பு போட்டுறா. இந்தமாதிரி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது விலையும் கம்மி பார்த்திங்கன்னா, உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. இது குழந்தைங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு இது அடிக்கிறது கிடைக்கும்போது வாங்கி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சத்தாக இருப்பாங்க. இப்போ தான் லைட் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் போட்டு. ஆனால் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக போடணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக போக நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால நம்ம கம்மியாக உப்பு போட்டோம் அப்போயுமே. ஆனால் இப்போயும் லைட்டாக உப்பு போடுறது தப்பு கிடையாது. டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம உப்பையும் மிளகாத்தூள் தடவியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம திரும்பி பார்க்கலாம். அதோட சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.